जानकीकान्तस्मरणं जय जय राम राम। अथ दशमः सर्गः। तत्र दिव्योपमं मुख्यं स्फाटिकं रत्नभूषितम् अवेक्षमाणो हनुमान् ततश्च शयनासनं दान्तकाञ्चन चित्राङ्गैर्वैडूर्यैश्च वरासनैः மகார்ஹாஸ்தரணோபேதைருபபன்னம் மகாதனைः. அங்கு மீண்டும் சுற்றி வந்து பார்க்கையில் தந்தத்தாலும் தங்கத்தாலும் சித்திர வேலை செய்ய பெற்றதும் வைடூரியம் இழைக்கப் பெற்றதும் சிறந்த விரிப்புகளுடன் கூடியதும் ஆசனங்களால் சூழப்பெற்றதும் ரத்னங்களால் அலங்கரிக்க பெற்றதும் ஸ்படிகமயமானதும் தேவலோகத்தில் இருப்பதை ஒத்ததுமான சிறந்ததொரு கட்டிலை கண்டார். ஜாதரூப பரிக்ஷிப்தம் சித்திரபானு சமப்பிரபம். இதில் ஒரு இந்த இது இருக்கு. ஜாதரூப பரிக்ஷிப்தம் சித்திரபானு சமப்பிரபம் அசோகமாலா விததம் ததர்ஷ பரமாசனம் தஸ்ய சைகதமே தேசே சோக்யமாலா விபூஷிதம் ததர்ஷ பாண்டுரச்சத்ரம் தாராதிபதி சந்நிபம் வாலவ்யஜனஹஸ்தாபிர் வீஜ்யமானம் சமந்ததः கந்தைश्च விவிதைர்ஜுஷ்டம் வரதூபேன தூபிதம். தங்கத்தினால் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டதும் சூரியனைப் போல பிரகாசிப்பதும் சோகத்தை போக்கும் பல உபகரணங்களுடன் விஸ்தாரமானதுமான சிறந்த ஆசனத்தை பார்த்தார். அதனுடைய ஒரு புறத்தில் சிறந்த மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு சந்திரன் போல வெண்மையான பட்டு குடையையும் கண்டார். சுற்றிலும் வெண்சாமரங்களை கையிலேந்தி வீசுபவர்கள் நிறைந்ததும் சிறந்த வாசனை புகையால் தூபம் போடப் பெற்று பல வகை நறுமணம் கமழ்வதாக அது இருந்தது. பரமாஸ்தரணாமாஸ்தீர்ணம் ஆவிகாஞ்சின சம்வృతం தாமபிர்வரமால்யானாம் சமந்தாதுபசோபிதம் தஸ்மின் ஜீமூத சங்காசம் பிரதீப்தோத்தம குண்டலம் லோகிதாக்ஷம் மகாபாகும் மகாராஜதவாசசம் லோகிதேனானுலிப்தாங்கம் சந்தனேன சுகந்தினா சந்தியா ரக்தமிவாகாசே தோயதம் சதடித்கணம். கம்பளிகளாலும் தோள்களாலும் மூடப்பெற்ற சிறந்த ஆசனங்களுடன் சிறந்த பூமாலைகளால் சுற்றிலும் அலங்கரிக்கப்பட்டும் அந்த கட்டில் விளங்கிற்று. அதில் கரிய மேகம் போன்றவனும் ஒளி வீசும் சிறந்த குண்டலங்களுடையவனும். அவளுக்கு தெரியாது. அப்ப வேணா நீங்களும் சேர்ல உட்காந்துக்கோங்க. இல்ல ஆக்சுவலி நீ அம்மாவோட போய் உட்காந்து. ஆமா, நேத்திக்கு மாதிரி அப்படி பண்ணு. கரிய மேகம் போன்றவனும் ஒளி வீசும் சிறந்த குண்டலங்கள் அணிந்தவனும் சிவந்த கண்களும் பருத்த தோள்களும் உடையவனும் பொன் ஆடை உடுத்தவனும் நறுமணம் கவழும் சிகப்பு சந்தன பூச்சால் சாயங்காலத்தில் சிவந்த ஆகாசத்தில் மின்னலுடன் கூடிய மேகம் போன்றவனுமான ராவணனை கண்டார். பிரதமாபரணைர் திவ்யை சுரூபம் காமரூபிணம் சவக்ஷவன குல்மாட்யம் பிரசுப்தமிவ மந்தரம் கிரீடித்வோபரதம் ராத்திரௌ வராபரணபூஷிதம் பிரியம் ராட்சசகன்யாயாம் ராட்சசானாம் சுகாவகம் பீத்வாப்யுபரதம் சாபி பிரதர்ஷச மகாகபிः பாஸ்வரே சயனே வீரம் பிரசுப்தம் ராட்சசாதிபம். திவ்ய ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவனும் நினைத்த ரூபமெடுக்க கூடியவனும் மரங்களும் செடி கொடிகளும் நிறைந்த மந்தர மலையே உறங்குவதைப் போல உறங்குபவனும் சிறந்த ஆபரணங்கள் அணிந்தவனும் இரவில் நன்கு விளையாடி கழித்தவனும் ராட்சச ஸ்திரீகளுக்கு பிரியமானவனும் ராட்சச சமூகத்திற்கு நன்மை செய்பவனும் கள்ளுண்டு மயங்கி களைப்பினால் அயர்ந்து அழகிய படுக்கையின் மேல் நன்றாக உறங்கும் வீரனான ராட்சசாதிபதியை வானரசிரேஷ்டர் கண்டார். நிஸ்வசந்தம் யதா நாகம் ராவணம் வானரஷபகா ஆசாத்ய பரமோத்விக்னஹா சோபாசர்பத் சுபீதவத் அதாரோகணமாசாத்ய வேதிகாந்தரமாஸ்ரிதஹா சுப்தம் ராட்சச சார்தூலம் பிரேக்ஷதே ஸ்ம மகாகபிः சுஷுபே ராட்சசேந்திரஸ்ய ஸ்வபதः சயனோத்தமம் கந்தகஸ்தினி சம்விஷ்டே யதா பிரஸ்ரவணம் மகத். பாம்பு சீறுவதைப் போல மூச்சுவிடும் ராவணனை அணுகிய வானரர் பயத்தால் மனம் நொந்தவர் போல சிறிது பின்வாங்கினார்.
பின்பு அவர் ஒரு படிமேல் ஏறி வேறொரு திண்ணையை அடைந்து உறங்கிக் கொண்டிருந்த ராட்சச புலியை உற்று நோக்கினார். தூங்கிக் கொண்டிருந்த ராட்சசராஜனுடைய சிறந்த படுக்கை மதயானை படுத்து உறங்கும் பிரஸ்ரவணம் என்னும் பெரிய மலை போல இருந்தது. காஞ்சனாங்கதனத்தௌச்ச ததர்ஷம் சமஹாத்மனஹா விக்ஷிப்தௌ ராட்சசேந்திரஸ்ய புஜாவிந்திரத்வஜோபமௌ ஐராவத விஷாணாக்ரைராபீடன கிருதவ்ரணௌ வஜ்ரோல்லிখিত பீனாம்சௌ விஷ்ணுசக்கரபரிக்ஷதௌ பீனௌ समसुजातांसौ संगतौ बलसंयुतौ सुलक्षणनखाङ्गुष्टौ स्वङ्गुलीतललक्षितौ संहतौ परिघाकारौ वृत्तौ करिकरोपमौ विक्षिप्तौ शयने शुभ्रे पञ्चशीर्षाविवोरगौ शशक्षतजकल्पेन सुशीतेन सुगन्धिना चन्दनेन परार्धेन स्वनिलिप्तौ स्वलङ्कृतौ பொன்னால் செய்த தோள்வளைகளுடன் இந்திரனுடைய துவஜஸ்தம்பம் போன்று நீண்ட அவன் அந்த பெரிய புருஷனுடைய புஜங்களையும் ஐராவதம் என்னும் தேவயானையின் கொம்பு நுனிகள் பாய்ந்ததாலும் வஜ்ராயுதம் கீறியதாலும் விஷ்ணுவின் சக்கரம் பிளந்ததாலும் ஏற்பட்ட வடுக்களுடன் கூடிய பருத்த தோள்களையும், அதாவது அவன் தேவர்களோடெல்லாம் சண்டை போட்டிருக்கான். அப்போ ஐராவதம் அவனை குத்தி இருக்கு, அதுக்கான காயம் இருக்கான். இந்திரனுடைய வஜ்ராயுதம் அவனை அடிச்சிருக்கு, அதெல்லாம் இருக்கான் அவனுடைய உடம்புல. அப்பேற்பட்ட வீரன் அப்படிங்கிறத சொல்கிறேன். பருத்தவைகளும் வலிமை பொருந்தியவையும் சமமாகவும் அழகாகவும் நெருங்கிய விரல்களுடனும் நல்ல லட்சணங்களுடைய உள்ளங்கை நகங்களுடன் கூடிய நகங்கள் முதலியவற்றுடனும் தடிகளைப் போலும் 5 தலை பாம்புகள் போலும் யானை துதிக்கைகளைப் போலும் திரண்டு உருண்டு வெண்மையான படுக்கையின் மேல் கிடந்த அந்த பெரிய உடலின் கைகளையும் கண்டார். முயலின் இரத்தம் போல சிவப்பானதும் குளிர்ச்சியும் நறுமணமும் கூடியதுமான சந்தனத்தால் நன்கு பூசி அலங்கரிக்கப்பட்டவைகளும் ஆன அவனுடைய கைகளை கண்டார். உத்தமஸ்திரீ விமிருதிதௌ கந்தோத்தம விபூஷிதௌ யக்ஷபன்னக கந்தர்வ தேவதானவராவிணௌ ததர்ஷச கபிஸ்தஸ்ய பாஹூஷயன சம்ஸ்திதௌ மந்தரஸ்யாந்தரே சுப்தௌ மகாஹீர்ஷிதாவிவ. சிறந்த பெண்களால் பிடித்து விடப்பட்டவைகளும் சிறந்த நறுமணங்களின் பூச்சையுடையவைகளும் யக்ஷர் நாகர் கந்தர்வர் தேவர் தானவர் ஆகிய எல்லாரையும் கதறச் செய்தவைகளும் மந்தரமலையின் இடையில் கிடந்து உறங்கும் பெரிய சர்ப்பங்கள் போன்றவைகளுமான அவனுடைய 2 கைகள் படுக்கையில் கிடப்பதை பார்த்தார். அதாவது ராவணனுடைய 10 தலை அவன் போருக்கு போகும்போதும் அவனுடைய சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கும் போதும் 10 தலையோடு இருப்பான். மற்ற நேரத்துலலாம் ஒரு தலையோடையும் 2 கையோடையும் மனுஷ ரூபத்தில் தான் இருப்பான். அவனுடைய மற்ற தலைகளெல்லாம் ஒரு மேஜிக்கல் பவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வால்மீகி அதை வர்ணிக்கிறார். அந்த ராவணனோட வைஃப்ஸ் எல்லாம் தூங்கும்போது சங்கரன் சொல்லிட்டார், அவ எல்லாருமே லைக் வீணை வாசிக்கிற போது வால்மீகத்தில் உள்ளதுதான், அதைத்தான் சொல்லியிருக்காரு அவர். இதுலயே பின்னாடி வரும். ஆமாம், இல்லை இப்போ வரப்போகிறது, இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடும். மந்தரமலையில் கிடந்து உறங்கும் பெரிய சர்ப்பங்கள் போன்றவைகளுமான அவனுடைய 2 கைகள் படுக்கையில் கிடப்பதை பார்த்தார். தாபியாம் சபரிபூர்ணாபியாம் புஜாபியாம் ராட்சசேஸ்வரஹா சுஷுபேச்சல சங்காஷகா சுங்காபியாம் இவ மந்தரஹா சூதபன்னாகசுரபிர்வகுலோத்தம சம்யுதஹா மிருஷ்டான்ன ரசசம்யுக்தஹா பானகந்தபுரஸ்ஸரஹா தஸ்ய ராட்சசராஜஸ்ய நிஷ்சக்ராம மகாமுகாத் சயானஸ்ய வினிஸ்வாசஹா பூரயன்னிவ தத்கிருஹம். மலையை நிகர்த்த அந்த ராட்சசேஸ்வரன் தன் பெருங்கைகளுடன் மந்தரமலையானது தன் சிகரங்களுடன் கூடி பிரகாசிப்பது போல பிரகாசித்தான். உறங்குகிற ராட்சசராஜனுடைய மூச்சுக்காற்று மாம்பூ புன்னைப்பூ மகிழம்பூ முதலிய பூக்களின் மணத்தையும் பற்பல நல்லுணவுகளின் வாசனையையும் குடித்த பானங்களின் கந்தத்தையும் அந்த அறையில் நிரப்பிக்கொண்டு அவருடைய பெரிய முகத்தினின்று வெளிவந்தது. முக்தாமணி விசித்திரேன
काञ्चनेन विराजितं मुकुटेनापवृत्तेन कुण्डलोज्ज्वलिताननं रक्तचन्दनदिग्धेन तथाहारेण शोभिना पीनायत विशालेन वक्षसाभिविराजितं पाण्डुरेणापविद्धेन क्षौमेण क्षतदेक्षणं महार्हेण सुसंवीतं पीतेनोत्तमवाससां माशराशिप्रतीकाशं निःश्वसन्तं भुजङ्गवत् गाङ्गे महतितो यान्ते प्रसुप्तमिव कुञ्जरम् முத்தும் மணியும் இழைத்த பொற்கிரீடம் தலையினின்று நழுவியிருக்கவும் குண்டலங்கள் முகத்தில் ஜொலிக்கவும் சிகப்பு சந்தன பூச்சும் ஹாரமும் பருத்து அகன்ற மார்பில் பிரகாசிக்கவும் வெண்பட்டு உத்தரியம்னா இது மேலாடை நழுவி கிடக்கவும் சிறந்த மஞ்சள் நிறமான ஆடை உடலை அலங்கரிக்கவும் உளுந்து குவியல் போன்ற சரீரத்துடனும் பாம்பு சீறுவது போன்ற மூச்சுடனும் கங்கை மடுவில் உறங்குகின்ற யானை போலும் உறங்கும் ராவணனை கண்டார். சதுர்பிக் காஞ்சனைர் தீபைர் தீப்யமான சதுர்திசம் பிரகாஷீகிருத சர்வாகம் மேகம் வித்யுத்கணைரிவ. 4 தங்க தீபங்களால் 4 புறமும் பிரகாசிக்கப் பெற்ற அவயவங்களுடன் மின்னல்களால் பிரகாசிக்கும் மேகம் போல் விளங்கும் ராவணனை கண்டார். பாதமூல கதச்சாபி ததர்ஷ சுமஹாத்மனஹ பத்னி சஃப் பிரியபாரியஸ்ய தஸ்ய ரக்ஷபதேர்கிருஹே சசிப்பிரகாசவதனா சாருகுண்டலபூஷிதாः அம்லானமால்யாபரணா ததர்ஷ ஹரியூதபஹா. மனைவிகளிடம் மிகுந்த பிரியமுள்ள அந்த ராட்சசாதிபனுடைய பத்னிமார்கள் அவன் காலடியில் உறங்குவதையும் அந்த கிரகத்தில் கண்டார். அந்த வானர சிரேஷ்டர் சந்திரன் போன்ற அழகிய முகம் படைத்தவர்களையும் அழகான குண்டலம் அணிந்தவர்களையும் வாடாத மாலை அணிந்தவர்களையும் கண்டார். நித்தவாதித்ர குஷலா ராட்சசேந்திர புஜாங்ககாஹ வராபரணதாரிண்யோ நிஷண்ணாததுஷே ஹரிஹி வஜ்ரவைடூரிய கர்ப்பாணி ஷவணாந்தேஷு யோஷிதாம் ததர்ஷ தாபனீயானி குண்டலான்யங்கதானி ச தாசாம் சந்திரோபமைர்வக்த்ரைஹி சுபைர்லலிதகுண்டலைஹி வீரராஜ விமானம் தன் நபஸ்தாராகணைரிவ. ஆடல் பாடலில் வல்லவர்களான பெண்கள் சிலர் சிறந்த ஆபரணங்களை பூண்டவர்களையும் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களையும் ராவணன் தோளில் சாய்ந்து உறங்குபவர்களையும் கண்டார். பசும் பொன்னாலான தோள் வளைகள் அணிந்தவர்களையும் காதில் வைரமும் வைடூரியமும் இழைத்த குண்டலங்கள் அணிந்தவர்களையும் கண்டார். அவர்களுடைய அழகிய குண்டலங்களாலும் சந்திரன் போன்ற முகங்களாலும் அந்த இடம் நட்சத்திரங்களுடன் கூடிய ஆகாசம் போல விளங்கிற்று. மதவ்யாயாமகின்னாஸ்தா ராட்சசேந்திரஸ்ய யோஷிதா தேஷு தேஷ்வவகாசேஷு பிரசுப்தாஸ்தனுமத்தியமாக அங்கஹாரைஸ்ததைவான்யா கோமலைர் நிருத்தசாலினி விந்யஸ்த சுபசர்வாங்கி பிரசுப்தாவரவர்ணினி காச்சித்வீணாம் பரிஷ்வஜ்ய பிரசுப்தா சம்பிரகாசதே மகாநதி பிரகீர்ணேவ நளினீபோதமாஸ்ரிதா அன்யா கட்சகதேனைவ மட்டுகே நாசிதே க்ஷணா பிரசுப்தா பாமினி பாதி பாலபுத்ரேவ வத்சலா. ராவணனுடன் கூடிக்கழித்து சோர்ந்து போனவர்களும் இடை மெலிந்தவர்களுமான ஸ்திரீகள் அங்கங்கே தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நர்த்தனம் செய்த ஒரு ஸ்திரீ அங்க அபிநயங்களுடனே அவயவங்கள் பிரகாசிக்குமாறு படுக்கையில் சாய்ந்து உறங்கினாள். ஒரு ஸ்திரீ வீணையை தழுவிக்கொண்டு உறங்கினாள். அது நதியில் மிதந்த ஒரு ஓடத்தை தாமரை கொடி சுற்றி கொண்டாற் போலிருந்தது. இன்னொருத்தி மட்டுகம் என்னும் வாத்தியத்தை கையில் இடுக்கிக் கொண்டு உறங்கினாள். அது ஒரு கட்டழகி தன் இளம் குழந்தையை பிரியத்துடன் அணைத்து கொண்டாற் போலிருந்தது. படகம் சாரு சர்வாங்கி பீட்யசேதே சுபஸ்தனி சிரஸ்ய ரமணம் லப்த்வா பரிஷ்வஜ்யேவ காமினி காச்சித்வீணாம் பரிஷ்வஜ்ய சுப்தா கமலலோச்சனா ரஹப் பிரியதமம் லப்த்வா சகாமமிவ காமினி. அழகிய ஸ்தனங்களையும் அழகிய உறுப்புகளையும் உடைய ஒருத்தி படகம் என்னும் வாத்தியத்தை கட்டி கொண்டிருந்தது. வெகுநாள் பிரிவுக்கு பின் சந்தித்த கணவனை தழுவிக்கொண்டு உறங்குவது போலிருந்தது. தாமரை போன்ற கண் படைத்த ஒருத்தி வீணையை அணைத்து கொண்டு தூங்கியது. தனி இடத்தில் காதல் நாயகனை தழுவியது போலிருந்தது. விபஞ்சி பரிகிருஹ்யாந்தா நியதா நர்த்தசாலினி நித்ராவசமனுப்ராதா சககாந்தேவ பாமினி
अन्या कनकसङ्काशैः मृदुपीनैर्मनोरमैः मृदङ्गं परिपीड्याङ्गै प्रसुप्तामत्तलोचनां भुजपार्श्वान्तरस्थेन कक्षगेण कृशोदरी पणवेन सखा निन्द्या சுப்தா மதகிருதஸ்ரமா. நாட்டியத்தில் வல்லவளான ஒருத்தி விபஞ்சி என்னும் வீணை வாத்தியத்தை அணைத்து கொண்டு தூங்கியது காதலன் அருகில் உறங்கினார் போலிருந்தது. மிருதுவானதும் பொன்னிறமுள்ளதுமான அங்கம் படைத்த ஒருத்தி அழகிய உறுப்புகளால் மத்தளத்தை அணைத்து கொண்டு தூங்கினாள். குற்றமற்ற அழகிய இடையை உள்ள ஒருத்தி தோளுக்கிடையில் பணகவாத்தியத்துடன் மயக்கத்தினால் சோர்ந்து உறங்கினாள். டிண்டிமம் பரிகிருஹ்யான்யா ததைவாசக்த டிண்டிமா பிரசுப்தா தருணம் வத்சம் உபகூஹ்யேவ பாமினி காச்சிதாடம்பரம் நாரி भुजसंभोग पीडितं कृत्वा कमलपत्राक्षी प्रसुप्ता मदमोहिता कलशीमपविध्यान्या प्रसुप्ता भाति भामिनी वसन्ते पुष्पशबला मालेव परिमार्जिता. ஒருத்தி இளம் குழந்தையை கட்டி அணைப்பது போல டிண்டிமவாத்தியத்தை அணைத்து கொண்டு உறங்கினாள். தாமரை இதழ்களைப் போன்ற கண்களையுடைய ஒருத்தி ஆடம்பரம் என்னும் வாத்தியத்தை 2 கைகளாலும் கட்டிக்கொண்டு மயக்கத்தினால் மெய்மறந்து நன்றாக தூங்கினாள். நீர் நிறைந்த குடத்தை தூக்கத்தில் கவிழ்த்துவிட்ட ஒருத்தி வசந்த காலத்தில் தண்ணீர் தெளிக்கப்பட்ட பலவர்ண பூமாலை போல விளங்கினாள். பாணிभ्याञ्च कुचौ काचित् सुवर्ण कलशोपमौ उपगूह्याबला सुप्ता निद्राबलपराजिता अन्या कमलपत्राक्षी पूर्णेन्दुसदृशानना अन्या मालिङ्ग्यसुश्रोणीं प्रसुप्ता मदविह्वला आथोद्यानि विचित्राणि परिष्वज्य वरस्त्रियः निपीड्य च कुचैः सुप्ता कामिन्यः कामुकामिव. தூக்கத்தில் மெய்மறந்த ஒரு பெண் பொற்கலசம் போன்ற தன் ஸ்தனங்களை 2 கைகளினாலும் மூடிக்கொண்டு உறங்கினாள். பூர்ணச்சந்திரவதனமும் தாமரை இதழ் போன்ற கண்களுமுடைய ஒருத்தி மயக்கத்தால் மெய்மறந்து அழகிய இடுப்புடைய வேறொருத்தியை தழுவிக்கொண்டு உறங்கினாள். பல வகையான வாத்தியங்களை ஸ்தனங்களுடன் சேர்த்து கட்டிக்கொண்டு அவர்கள் உறங்கியது மையல் கொண்டு காதலர்களை கட்டிக்கொண்டார் போலிருந்தது. தாசாம் ஏகாந்த விந்யஸ்தே ஷயானாம் ஷயனே சுபே ததர்ஷ ரூபசம்பன்னாம் அபராம் ச கபிஸ்திரியம் முக்தாமணி சமாயுக்தைர் பூஷணை சுவிபூஷிதம் விபூஷயந்தீமிவ ச ஸ்வஸ்ரியா பவனோத்தமம் கௌரீம் கனகவர்ணாபாம் இஷ்டாமந்தः புரேஸ்வரீம் கபிர்மந்தோதரீம் தத்ர ஷயானாம் சாருரூபிணீம். அவர்களுடைய நடுவில் ஒரு தனி இடத்தில் அமைந்த ஒரு சிறந்த படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த கட்டழகி ஒருத்தியை ஹனுமார் கண்டார். முத்தும் ரத்தினமும் இழைத்த ஆபரணங்களால் நன்கு அலங்கரிக்கப்பட்டு இயற்கை அழகிலும் சிறந்தவளாக தன் அழகால் அம்மாளிகையை அலங்கரிப்பவளாய் பொன் போன்ற நிறமுடையவளாய் அந்தப்புரத்திற்கு தலைவியாய் அங்கு அழகிய ரூபத்துடன் உறங்கிக் கொண்டிருந்த மந்தோதரி என்ற அவளை ஹனுமார் உற்று பார்த்தார். சதாம் திருஷ்ட்வா மகாபாகுர் பூஷிதாம் மாருதாத்மஜः தர்க்கயாமாச சீதேதி ரூபயவ்வன சம்பதா. அவளை பார்த்து அவ்வீரர் அவளுடைய ரூபத்தாலும் யவ்வன சம்பத்தாலும் சீதையாயிருக்கலாமோ என்று எண்ணினார். ஹர்ஷேண மகதா யுக்தோ நனந்த ஹரியூதபஹா ஆஸ்போட்டயாமாச சுச்சும்பபுச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பானரோகன் நிபபாத பூமௌ நிதர்ஷயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம். அதனால் பெரும் மகிழ்ச்சியுடன் கூடியவராய் அந்த வானர சிரேஷ்டர் ஆனந்தமடைந்தார். குரங்குகளின் இயல்பை கொண்டு அவர் தோள்களை கொட்டினார், வாளை முத்தமிட்டார், மகிழ்ச்சி பொங்கினார், துள்ளினார், பாடினார், ஓடினார், தூண்களில் ஏறினார், பூமியில் குதித்தார். அவருக்கு அந்த குரங்கோடைய இது வந்துருக்கு அந்த நேரத்தில். இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தர காண்டே மந்தோதரி ராவண தர்ஷனோ நாம தசமஸ் சர்கः. 10ஆம் சர்க்கம் முற்றிற்று. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. अथ 11 सर्गः. अवधूय च तां बुद्धिं बभूवावस्थितस्तदा
ஜகாம சாபராம் சிந்தாம் சீதாம் பிரதி மகாகபிஹி. அந்த வானர வீரருடனே தான் கொண்ட அந்த எண்ணத்தை தவறு என உணர்ந்து மனது ஒரு நிலைப்பட்டவராய் சீதையை பற்றி வேறு விதமாக எண்ணலானார். ந ராமேண வியுக்தாசா ஸ்வப்துமர்ஹதி பாமினி ந போக்தும் நாப்யலங்கர்த்தும் ந பானம் உபசேவித்தும். ஸ்ரீராமரை விட்டு பிரிந்த பெண்ணாகிய அவள் இப்படி உறங்க மாட்டாள், இப்படி உண்ணமாட்டாள், இப்படி அலங்காரம் செய்ய மாட்டாள், இப்படி குடியை நாடமாட்டாள். நாண்யம் நரமுபஸ்தாதும் சுராணாமபி சேஸ்வரம் நஹி ராம சமஹ் கஷ்சித் வித்யதே த்ரிதசேஷ்வபி. தேவர்களுக்கு தலைவனாக இருந்தாலும் வேறொருவனை அணுகமாட்டாள். தேவர்களுக்குள்ளும் ராமனுக்கு நிகரானவர் எவரும் இல்லை. இவள் வேறு யாரோ ஒருத்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நிச்சயித்து அவர் மீண்டும் பானசாலையில் தேடலானார். அன்யேயமிதி நிச்சித்ய பானபூமௌ சசாரசஹா क्रीडितेनापराक्लान्ता गीतेन च तथा परागा नृत्येन चापराक्लान्ताः पानविप्रहतास्तथा मुरसेषु मुरवेषु मृदङ्गेषु पीठिकासु च संस्थिताः तथास्तरणमुख्येषु संविष्टाश्चापरास्त्रियः. விளையாடியதால் களைப்படைந்த சிலரையும், பாடியதால் களைப்படைந்தவர்களையும், ஆடியதால் களைப்படைந்தவர்களையும், குடியால் மயங்கியவர்களையும், முரவ வாத்தியங்கள் மேலும் மிருதங்கங்களின் மேலும் சிறு ஆசனங்கள் மேலும் சாய்ந்து கொண்டும் அவ்வாறே சிறந்த படுக்கைகளில் உறங்கியவர்களையும் அவர் கண்டார். அங்கனானாம் சகஸ்ரேண பூஷிதேன விபூஷணைஹி ரூபசல்லாபசீலேன யுக்த கீதார்த்தபாஷினா தேசகாலாபியுக்தேன யுக்தவாக்யாபிதாயினா ரதாபிரத சம்சுப்தம் ததர்ஷம் ஹரியூதபஹா தாசாம் மத்தியே மகாபாகுः சுஷுபே ரக்ஷசேஸ்வரः கோஷ்டே மகதி முக்கியானாம் கபாம் மத்தியே யதா விருஷः ச ராட்சசேந்திரசுஷுபே தாபிः பரிவிருதஸ்வயம் கரேணுபிர் யதாரண்யே பரிகீர்ணா மகாத்விபः. ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு அழகு, குணம், சமயோசிதமான பேச்சு, பாட்டு, இடத்திற்கும் காலத்திற்கும் தகுந்த நடை முதலிய குணங்களில் சிறந்த பல பெண்களுடன் கலந்து கழித்து மெய்மறங்கு உறங்கிக் கொண்டிருந்தவனையும் கண்டார். பெருந்தோள் படைத்த அந்த ராட்சச தலைவன் பெரியதொரு மாட்டுத் தொழுவத்தில் சிறந்த பசுக்களின் நடுவில் உள்ள காளை போல காட்சியளித்தான். பெண்களால் விரும்பி சூழப்பட்ட ராட்சச தலைவன் காட்டில் பெண் யானைகளால் சூழப்பட்ட பெரிய ஆண் யானை போல விளங்கினான். சர்வகாமைருபேதாம் ச பானபூமிம் மகாத்மனஹ ததர்ஷம் ஹரிசார்தூலஸ் தஸ்ய ரக்ஷः பதேர்கிருஹே. மிருகாணாம் மகிஷாணாம் ச வராகாணாம் ச பாகசஹ தத்ர ன்யஸ்தானி மாம்சானி பானபூமௌ ததர்ஷசஹ ரௌக்மேஷு ச விஷாலேஷு பாஜனேஷ்வர்தபக்ஷிதான் ததர்ஷம் ஹரிஷார்தூலோ மயூரான் குக்குட்டான் ததா. அந்த ராட்சசராஜனுடைய மாளிகையில் வானர சிரேஷ்டர் வேண்டியதெல்லாம் நிறைந்ததொரு பானபூமியை கண்டார். பானபூமினா பார், ஒரு பெரிய பார் அண்ட் டைனிங் ஏரியா. அந்த பானசாலையில் தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டிருந்த மான் மாமிசம், எருமை மாமிசம், பன்றி மாமிசம் முதலியவற்றை கண்டார். அகன்ற பொன் தட்டுகளில் பாதியுண்டு மீதம் வைக்கப்பட்டிருந்த மயில்களையும் கோழிகளையும் கண்டார். வராக கிருத்ரான் சுகிருதான் ததி சௌவர்ச்சலாயுதான் ஷல்யான் மிருகமயூராச்ச ஹனுமான் வைக்ஷத கிரகரான் விவிதான் சித்தாச்சகோரான் அர்த்தபக்ஷிதான் மகிஷானேக சல்யாச்ச சாகாச்ச கிருதனிஷ்டதான் லேஹ்யானுச்சாவசான் பேயான் போஜ்யானி விவிதான் ச. தயிரும் சௌவர்ச்சலம் என்னும் உப்பும் சேர்த்து பக்குவம் செய்யப்பட்ட பன்றி, கழுகு, முள்ளம்பன்றி, மான், மயில் இவற்றின் மாமிசங்களையும் ஹனுமார் கண்டார்.
பல வகையாய் தயாரிக்கப்பட்ட பல வகையால் தயாரிக்கப்பட்ட கரகர பட்சிகளையும், பாதியுண்டு மீதம் வைக்கப்பட்ட சகோர பட்சிகளையும், மீன்களையும், எருமை மாமிசத்தையும், பக்குவம் செய்யப்பட்ட ஆட்டு மாம்சங்களையும், லேகியங்களையும், பானங்களையும், பலவிதமான பட்சணங்களையும் பார்த்தார். தயாம் லலவனோத்தம் செய்ர் விவிதைர் ராகஷாடவைஹி ஹாரநூபுர கேயூரைஹி அபவித்தைர் மகாகனைஹி பானபாஜன விக்ஷிப்தைஹி ஃபலைச்ச விவிதைரபி கிருதபுஷ்போபகாராபூரதிகம் புஷ்யதி ஸ்ரீயம். உப்பு, புளிப்பு முதலியவை சேர்த்து செய்யப்பட்ட சுவை பண்டங்களும் பல வகை பணியாரங்களும் காணப்பட்டன. கழற்றி வைக்கப்பட்ட விலையுயர்ந்த மாலைகள், சிலம்புகள், தோள் வளைகள் முதலியவையும் அங்கிருந்தன. பானபாத்திரங்களில் வைத்திருந்த பலவித பழங்களாலும் உபசாரத்திற்கு உபயோகிக்கப்பட்ட புஷ்பங்களாலும் அவ்விடம் சிறந்து விளங்கிற்று. தத்ர தத்ர ச வின்யஸ்தைஹி சுஷ்லிஷ்டைஷ் சயனாசனைஹி பானபூமிர் வினாவன்ஹிம் பிரதீப்தேவோபலக்ஷதே. ஆங்காங்கு வரிசையாகவும் அழகாகவும் போடப்பட்டிருந்த ஆசனங்களாலும் படுக்கைகளாலும் அந்த பானசாலை விளக்கில்லாமலே பிரகாசிப்பது போலிருந்தது. பகுப்பிரகாரைர் விவிதைர் வரசம்ஸ்கார சம்ஸ்கிருதைஹி மாம்சைः குசல சம்யுக்தைः பானபூமிகதைः பிருதக் திவ்யா பிரசன்னா விவிதா சுராः கிருதசுராஸ்ததா சர்க்கராசவமாத்வீக புஷ்பாசவஃபலாசவாः வாசச்சூர்ணைश्च விவிதைர் திருஷ்டாஸ்தைஸ்தைः பிருதக் பிருதக் சந்ததா சுஷுபே பூமிர் மால்யைश्च பகு சம்ஸ்திதைஹி. பல வகையாய் வெவ்வேறு சுவைகளுடன் திறமையாக சிறந்த சமையல்காரர்களால் நன்றாக பக்குவம் செய்யப்பட்ட மாம்ச வகைகளாலும் தெளிவாய் பிரகாசிக்கும் பல வகை சாராயங்களாலும் சர்க்கரை, தேன், புஷ்பரசம், பழரசம் முதலியவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்ட மதுக்களாலும் அதற்கு வேண்டிய பலவிதமான வாசனை பொடிகளாலும் புஷ்ப மாலைகளாலும் நிறைந்து அந்த இடம் பிரகாசித்தது. ராஜதேஷு ச கும்பேஷு ஜாம்பூனதமயேஷு ச பானஸ்ரேஷ்டம் ததா பூரி கபித்தத்ர ததர்ஷசஹ சோபஷ்யச்சாத கும்பானி ஸ்ரீதோர்மணிமயானி ச ராஜதானி ச பூர்ணானி பாஜனானி மகாகபிஹ ஹிரண்மயைश्च விவிதைர் பாஜனைः ஸ்பாட்டிகைரபி ஜாம்பூனதமயைश्चान्यैः கரகைரபி சம்ருதாம். அங்கு வெள்ளிக் குவளைகளிலும் தங்கக் கோப்பைகளிலும் விதவிதமான சிறந்த பானங்கள் ஏராளமாய் வைத்திருப்பதை ஹனுமார் கண்டார். சாராயம் நிறைந்த தங்கக் கோப்பைகளையும் வெள்ளிக் கோப்பைகளையும் ரத்ன கோப்பைகளையும் அவர் கண்டார். பலவிதமான பொன் கிண்ணங்களையும் ஸ்படிக பாத்திரங்களையும் தங்க கூஜாக்களும் அங்கு நிறைந்திருந்தன. क्वचित् अर्धावशेषाणि क्वचित् पीतानि सर्वशः क्वचिन् नैव प्रपीतानि पानानि सददर्शः क्वचित् भक्ष्याश्च विविधान् क्वचित् पानानि भागचः क्वचित् अन्नावशेषाणि पश्यन् वै विचचारः क्वचित् प्रभिन्नैः करकैः क्वचिदालोलितैर्घटैः क्वचित् सम्पृक्तमाल्यानि जलानि च फलानि च. சில இடங்களில் பாதி குடிக்கப்பட்டவைகளும், சில இடங்களில் முழுதும் குடிக்கப்பட்டவைகளும், சில இடங்களில் கொஞ்சங்கூட குடிக்கப்படாதவைகளுமான பானங்களை அவர் கண்டார். சில இடங்களில் விதவிதமான தின்பண்டங்களையும், சில இடங்களில் விதவிதமான பானங்களையும், சில இடங்களில் உண்டு மீதமிருக்கும் அன்னங்களையும் பார்த்து கொண்டே அவர் சஞ்சரித்தார். சில இடங்களில் உடைந்த கோப்பைகளையும் உருண்டு கிடந்த குடங்களும் தண்ணீரும், சில இடங்களில் நன்றாய் தொடுக்கப்பட்ட மாலைகளும், சில இடங்களில் பழங்களும் கிடந்தன. சயனான் யத்ர நாரீணாம் சுப்ராணி பகுதா புனः பரஸ்பரம் சமாஸ்லிஷ்ய காச்சித் சுப்தாவராங்கனாः காச்சிச்ச வஸ்திரமன்யஸ்யாः ஸ்வபந்த்யாः பரிதாய ச ஆஹ்ருத்ய சாபலாः சுப்தா நித்ராபலபராஜிதாः தாசாம் உச்ச்வாசவாதேன வஸ்திரம் மால்யம் ச காத்ரஜம் நாத்யர்த்தம் ஸ்பந்ததே சித்திரம் பிராப்ய மந்தமிவானிலம். அங்கு பெண்களின் வெண்மையான படுக்கைகள் பல வகையாயிருந்தன. சில பெண்கள் ஒருவரையொருவர் தழுவிக்கொண்டு உறங்கினார்கள். ஒரு பெண் தூங்கிக் கொண்டிருக்கும் மற்றொருத்தியின் ஆடையை இழுத்து போர்த்தி கொண்டிருந்தாள். இப்படி தூக்கத்தால் ஜெயிக்கப்பட்டு அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய மூச்சு காற்றினால் உடலில் அணிந்திருந்த ஆடையும் மாலையும்
இளந்தென்றலில் அசைவது போல மெதுவாக அசைந்தன. இது ஒரு விதமாக அழகாயிருந்தது. சந்தனஸ்ய ச சீதஸ்ய சீதோர் மதுரசஸ்ய ச விவிதஸ்ய ச மால்யஸ்ய புஷ்பஸ்ய விவிதஸ்ய ச பகுதா மாருதஸ்தத்ர கந்தம் விவிதமுத்தமம் கந்தம் விவிதமுத்வஹன் ஸ்நானானாம் சந்தனானாம் ச தூபானாம் சைவ மூர்ச்சிதः பிரபவௌ சுரபிர்கந்தோ விமானே புஷ்பகே ததா ஷாமாவதாதாஸ்தத்ரான்யாः காஷ்சித் கிருஷ்ணாவராங்கனாः காஷ்சித் காஞ்சனவர்ணாங்யः பிரமதா ராட்சசாலயே. குளிர்ந்த சந்தனம், இனிப்பான மது, மாலைகளிலுள்ள பலவகை பூக்கள் இவற்றின் வாசனையை சுமந்து கொண்டு காற்று அங்கே வீசிற்று. ஸ்நானத்திற்கு உபயோகித்த சந்தனம், தூபம் முதலியவற்றின் வாசனையும் புஷ்பக விமானத்தில் இருந்து வெளிவந்தது. அந்த மாளிகையில் சில பெண்கள் கருப்பு சியாமள வர்ணமுடையவர்கள், சிலர் கருப்பு வண்ணமுடையவர்கள், சிலர் பொன்னிறமானவர்கள். அவர்கள் மயக்கத்திலும் தூக்கத்தின் வசப்பட்டும் உறங்கிக் கொண்டிருந்தது. இரவில் தாமரை மலர் கூம்பி கூம்புதல் அப்படின்னா மூடிண்டு, தாமரை மலர் மூடி உறங்குவது போல காட்சியளித்தது. ஏவம் சர்வமசேஷேண ராவணாந்தః புரம் கபிஹி ததர்ஷம் சுமகா தேஜா ந ததர்ஷம் ச ஜானகீம். மகா தேஜஸ்வியான ஹனுமார் இவ்வாறு ராவணனுடைய அந்த புறம் முழுமையும் மிச்சமில்லாமல் தேடினார் என்றாலும் ஜானகியை காணவில்லை. நிரீக்ஷமாணச்ச ததா தாஸ்த்ரியः ச மகாகபிஹி ஜகாம மகதீம் சிந்தாம் தர்மசாத்வசங்கிதः. அந்த வானர வீரர் இம்மாதிரி ஸ்திரீகளை பார்த்ததால் தன்னுடைய தர்மத்திற்கு தீங்கு ஏற்பட்டு விட்டதோ என்று அஞ்சி மனவருத்தமடைந்தார். பரதாராவரோதஸ்ய பிரசுப்தஸ்ய நிரீக்ஷணம் இதம் கலு மமாத்யர்த்தம் தர்மலோபம் கரிஷ்யதி. பிறருடைய மனைவிமார்கள் தூங்கிக் கொண்டிருப்பதை என்னுடைய இந்த கண்களால் பார்த்தேன். அது தர்மத்திற்கு மிகவும் கேடு விளைவிப்பதாகும். நஹிமே பரதாராணாம் திருஷ்டிர் விஷயவர்த்தினி அயம் சாத்ர மயா திருஷ்டः பரதார பரிக்கிரஹः. அடுத்ததையும் பண்ணிடுறேன். தஸ்ய பிராதுரபூத் சிந்தா புனரன்யா மனஸ்வினः நிஷ்சிதைः காந்த நிச்சித்தஸ்ய காரிய நிச்சயதர்ஷினி. யோசிச்சு பார்க்கிறார் ஹனுமான். பிறருடைய மனைவிமார்கள் தூங்கிக் கொண்டிருப்பதை என்னுடைய இந்த கண்களால் பார்த்தது தர்மத்திற்கு மிகவும் கேடு விளைவிப்பது ஆகும். ஆனால் பிறர் மனைவிகளின் மேல் விழுந்த என் பார்வை அவர்களை பார்க்க விரும்பிய விஷய பார்வை அன்று அப்படிங்கிறார். திருஷ்டிர் விஷயவர்த்தினி. அதாவது விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்திரியங்கள் இருக்கு. அந்த இந்திரியங்கள் அதனுடைய இந்திரியங்கள் வந்து சப்ஜெக்ட்ஸ். அந்த சப்ஜெக்ட்ஸினுடைய அந்த இந்திரியங்கள் எதெல்லாம் பார்க்குறதோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ். அதுக்கு பேர் தான் விஷயம். இப்போ உதாரணமாக கண் வந்து அந்த படத்தை பார்க்குறது, இந்த கண் அப்படிங்கிற இந்திரியத்துக்கு அது இந்திரிய விஷயம். வாய் வந்து ஒரு மாம்பழத்தை சாப்பிட்றது, வாய்ங்கிற இந்திரியத்துக்கு அது ஒரு இந்திரிய விஷயம். சரியா? அதனால ஹனுமான் வந்து அந்த விஷயனால வந்து அதனால பார்க்கல. அதுதான் அப்படிதான் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் இல்லையா? என் பார்வை அவர்களை பார்க்க விரும்பிய விஷய பார்வை என்று அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி என்னுடைய பார்வை அதை பார்க்கல. அதோடு சேர்ந்து என்னாச்சு, இங்கு என்னால் பிறர் மனைவியை அபகரித்த பாவியும் பார்க்கப்பட்டான். நான் வந்து அந்த பெண்களை மட்டும் பார்க்கல, இத்தனை பேர் அபகரிச்சுன்னு வந்துட்டு இருக்கிற அந்த ராவணன் அப்படிங்கிற ஒரு பாவியையும் நான் பார்த்தேன். அதையும் வந்து நான் ஒரு விஷயமா பார்த்துட்டு போல. மேலும் தனிமையில் ஆலோசிக்கையில் சிறந்த மனதுடைய அவருக்கு இந்த செயலை பற்றிய உண்மையை விளக்கும் எண்ணம் உதித்தது. எதனால நான் இப்படி பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு இது அவருக்கு வருது. காமம் திருஷ்டா மயா சர்வா விஸ்வஸ்தா ராவணஸ்திரியா நஹிமே மனச கிஞ்சித் வைக்கிருத்யமுபபத்யதே.
மனோஹி ஹேது சர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே சுபாசுபாஸ்வவஸ்தாசு தச்சமே சுவ்யவஸ்திதம். நம்மை பிறர் பார்க்கப் போவதில்லை என்ற நம்பிக்கையுடன் அலங்கோலமாய் உறங்கிய ராவண ஸ்திரீகள் என்னால் நன்றாக பார்க்கப்பட்டார்கள். எனினும் என் மனத்தில் ஒரு சிறிதும் விகாரம் ஏற்படவில்லை. விகாரம் அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ், டிஸ்டார்ஷன். நம்ம யாருமே பார்க்க போகிறதில்லை அப்படின்ட்டு, ஏன்னா அந்தப்புறம் இல்லையா, அந்தப்புறத்துக்கு யாருமே வரமாட்டா அப்படிங்கிறதுனால இப்போ அவர் வர்ணனைகளில் நம்ம பார்த்தோமே அந்த மாதிரி அவள்லாம் குடிச்சிட்டு தாறுமாறாக அலங்கோலமாக உறங்கிட்டு இருந்திருக்கா. அவர்களை என்னால் நன்றாக, ஆனாலும் என்னுடைய மனதில் ஒரு சிறிதும் நகிமே மனச கிஞ்சித் வைகிருத்தியம் உபபத்தியதே, என்னுடைய மனதில் அதனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஏற்படலை. நல்ல நிலையிலாயினும் கெட்ட நிலையிலாயினும் இந்திரியங்கள் எல்லாவற்றிற்குமே பிரவൃத்திக்கு காரணமாயிருப்பது மனதுதான். அந்த மனது சிதறாமல் என்னிடம் நிலை பெற்றிருக்கிறது. அதாவது இந்திரியங்கள் ஒரு விஷயத்தை, இப்போ கண் ஒரு விஷயத்தை பார்க்கறது, மனசு தான் அந்த விஷயம் இன்னது அப்படிங்கிறத அசோசியேட் பண்ணுறது. காது ஒரு விஷயத்தை கேட்கறது, மனசு தான் அது இந்த ஓசை அப்படிங்கிறத இது பண்ணுறது. இப்படி ஒவ்வொரு இந்திரியமும், அதாவது இந்திரியங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஒரு விஷயத்தை பார்க்குறது, அதுக்கு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது என்னது, மனசு தான் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இந்த இவ்வளோ பெரிய வர்ணனைகள் அத்தனை ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்லோகம் தான் சொல்கிறேன். இதுதான் வால்மீகியுடைய சிக்னேச்சர். இதை ஒரு பெரிய தத்துவம் மாதிரி ஒரு 25 ஸ்லோகம் எழுத மாட்டாங்க, இதுக்கு ஒரே ஸ்லோகம் தான். ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ராமாயணத்தில் ஒரு மகாபாரதத்தில் ஒரு தத்துவ விவாதம் ஆரம்பிச்சதுன்னா அது ஒரு 100 ஸ்லோகத்துக்கு போகும். ஆனால் வால்மீகத்தில் வந்து அந்த பொயட்ரியுடைய பியூட்டியே என்னென்னா, அதில் ஒரு தத்துவமான ஒரு விஷயத்தை ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகத்தில் மட்டும்தான் சொல்லுவார். மனோஹி ஹேதுஹு சர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே சுபாசு அவஸ்தாசு தச்ச மே சுவ்யவஸ்திதம். சுப அசுபாசு அவஸ்தாசு, நல்லதானாலும் கெட்டதானாலும் இந்திரியங்கள் தான் இந்திரியங்கள் எல்லாவற்றுக்கும் பிரவೃத்தி அப்படின்னா அதில் ஈடுபடுறது. ஒரு சென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எதனால் வருது, அந்த சென்ஸ் வந்து மைண்டோட லிங்க் ஆகும்போது தான். அதனால தான் நம்ம தீவிரமாக ஏதாவது ஒன்று படிச்சுட்டே இருக்கோம், அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்குறது, அந்த சத்தத்தை வந்து நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா நம்முடைய காதுங்கிற இந்திரியம் அந்த சத்தத்தை கேட்டுகிட்டே தான் இருக்குது, ஆனால் மனசு வந்து அதோட லிங்க் ஆகலை இல்லையா. அதனால அந்த சென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸே நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி நம்ம எதையோ கேட்டுகிட்டே இருக்கோம், அப்போ கண் முன்னால் என்னமோ நடந்துகிட்டே இருக்குது, அதை பற்றி நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா நம்முடைய மைண்டு வந்து அந்த வேற இந்திரியத்தோட டோட்டலாக லிங்க் ஆகிருக்கு. அதை தான் ஞானமாக சொல்கிறேன். நான் யத்ரஹி மயா சக்யா, இது வந்து ஒரு பெரிய ஒரு யோகிக் இது. அதாவது இவ்வளவு விஷயத்தையும் ஹனுமார் வந்து இப்படி போய் தேடி பார்த்தாலும் அவருடைய மைண்டு வந்து அதோட லிங்க் ஆகவே இல்லை. ஒரு பெரிய ஒரு டிஸ்பேஷனோட, எப்படி ஒரு கர்மயோகி வந்து எந்த ஒரு விஷயத்தோடையும் அட்டாச்மெண்ட் இல்லாமல் அந்த வேலைகளெல்லாம் செய்வானோ, அதே மாதிரி வந்து சீதையை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது தன்னுடைய கடமை அப்படிங்கிறத வச்சுட்டு அவர் எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்க்குறாரு. அவ்வளோதான். இதுதான் இதுலேருந்து நம்ம நான்யத்ரஹி மயா சக்யா வைதேஹி பரிமார்கிதம் ஸ்திரியோ ஹி ஸ்திரீஷு திருஷ்யந்தே ததாசம் பரிமார்கணே. சீதையை வேறு இடத்தில் என்னால் தேடி காண முடியாது. தேடுவதென்றால் எப்பொழுதுமே ஸ்திரீகளிடத்தில் தானே காணக்கூடும். எதனால அந்த புறத்தில் போய் தேடி பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கு அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார். யஸ்ய சத்வஸ்ய யா யோனிஹி தஸ்யாம் தத் பரிமார்க்யதே நசக்யா பிரமதா நஷ்டா மிருகீஷு பரிமார்கிதம். எந்த உயிர் எந்த வகையைச் சேர்ந்ததோ அதை அங்குதான் தேட வேண்டும். காணாமல் போன ஒரு மானுடப் பெண்ணை மான்களிடையே தேடி கண்டுபிடிக்க முடியாதென்றோ. தரிதம் மார்கிதம் தாவத் சுத்தேன மனசாமயா ராவணாந்தப்புரம் சர்வம் திருஷ்யத்தே நச்ச ஜானகி. என்னால் இந்த ராவணனுடைய அந்தப்புறம் முழுவதும் தேடப்பட்டது பரிசுத்தமான மனதுடனே ஆகும்.
ஆயினும் ஜானகி காணப்படவில்லை. சுத்தேன மனசாமயா அப்படிங்கிற சுத்தமான மனசோட தான் நான் தேடி பார்த்தேன். எனினும் ஜானகி காணப்படவில்லை. தேவகந்தர்வ கன்யாச்ச நாககன்யாச்ச வீரியவான் அவேக்ஷமானோ ஹனுமான் நைவா பஷ்யத ஜானகீம். தேவகன்னிகைகளையும் கந்தர்வ கன்னிகைகளையும் நாககன்னிகைகளையும் வீரியவானான ஹனுமார் கண்டாரே என்று தேடும் பொழுது ஜானகியை மட்டும் காணவில்லை. தாம பஷ்யன் கபிஸ்தத்ர பஷ்யன் தாம பஷ்யன் கபிஸ்தத்ர பஷ்யன்ச்சான்யா வரஸ்த்ரியः அபக்ரம்ய ததா வீரகா பிரத்யாதுமுபசக்ரமே. சபூயஸ்து பரம் ஸ்ரீமான் மாருதிர்யத்னமாஸ்திதः பானபூமிம் சமுத்ஸ்ருஜ்ய தாம் விஜேதும் பிரசக்ரமே. இங்கனம் வேறு சிறந்த பெண்களை பார்த்துவிட்டு சீதையை அங்கு காணாமல் அவ்விடம் விட்டு வெளியே வந்து ஆழ்ந்து ஆலோசிக்கலானார். பானசாலையை விட்டு நீங்கிய சீமானாகிய அந்த மாருதி மறுபடியும் விடாமுயற்சியுடன் சீதையை தேட ஆரம்பித்தார். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकीये सुन्दरकाण्डे पानभूमिविचयो नाम 11 सर्गः. 11 सर्गं मुट्टिट्टु. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. अथ 12 सर्गः. सतस्य मध्ये भवनस्य मारुतिर् लतागृहाश्चित्रगृहान् निशागृहान् जगाम सीतां प्रतिदर्शनोत्सुको न चैव तां पश्यति चारुदर्शनाम्. மாருதி அந்த மாளிகையின் நடுவில் இருந்த கொடி படர்ந்த வீடுகளையும், கொடி படர்ந்த வீடுகள் லதா கிரகம், அந்த காலத்தில் வந்து ஒரு அழகாக ஒரு குடிசை மாதிரி கட்டியிருப்பாங்க, அப்படியே கொடிகள்லாம் அது மேலே அப்படியே படர்ந்து, அதுக்கு பேர் தான் லதா கிரகம் அப்படின்னு. நடு கொடி படர்ந்த வீடுகளையும் சித்திரசாலைகளையும் இரவு வீடுகளையும் சீதையை காணும் ஆசையால் புகுந்து தேடினார். கண்ணுக்கினிய அவளை மட்டும் காணவில்லை. சச்சிந்தயாமாச ததோ மகாகபிஹி பிரியாமபஷ்யன் ரகுநந்தனஸ்ய தாம் துருவம் ஹி சீதா பிரியதே யதானமே விசின்வதோ தர்ஷனமேதி மைதிலி. அந்த வீரர் ஸ்ரீ ரகுநந்தனரின் தேவியை காணாமையால் மிகவும் மனம் கலங்கினார். இவ்வளவு தேடுகின்ற எனக்கு இன்னும் மைதிலியின் தரிசனம் கிடைக்கவில்லை. ஒருவேளை அவள் மரணமடைந்து விட்டாளோ என்றெண்ணினார். சாராக்ஷசானாம் பிரவரேண ஜானகி ஸ்வசீல சம்ரக்ஷண தத்பரா சதி அனேன நூனம் பிரதிதுஷ்ட கர்மணா ஹதா பவேத் ஆரியபதே பரே ஸ்திதா. உயர்ந்த நல்ல வழியில் இருப்பவளும் பதிவிரதையும் தனது கற்பை காப்பதில் உறுதியுள்ளவளுமான அந்த ஜானகி கெட்ட செயல்களே செய்யும் அரக்கர் தலைவனாகிய இவனால் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். என்ன அழகாக சொல்றார். ஆரியபதே பரே ஸ்திதா பவே, ஆரியபதே பரே ஸ்திதா, உயர்ந்த நல்ல வழியில் இருப்பவள். ஆரியபதம் அப்படிங்கிற சொல்ல யூஸ் பண்ணார். ஆரிய அப்படின்னா நோபல் அப்படின்னா. ஸ்வசீல சம்ரக்ஷண தத்பரா சதி அப்படின்னா தனது கற்பை, ஷீல அப்படின்னா ஷீலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய டிசிப்ளின், சேஸ்டிட்டி. ஸ்வசீலம், சுஷீலம் அப்படின்னா நல்லொழுக்கம். ஸ்வசீலம்னா தன்னுடைய கற்பு. சம்ரக்ஷண தத்பரா, அதை காப்பதில் உறுதியுள்ள. சதி, சதினா கற்புடைய பெண் அப்படின்னு அர்த்தம். அவளை இந்த ராட்சசன் கொலை அவனால் இவள் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். விரூபரூபா விகிருதா விவர்ச்சசோ மகானனா தீர்க்க விரூபதர்ஷனாக சமீக்ஷ்ய சா ராட்சச ராஜை யோசித்தோ பயாத் வினஷ்டா ஜனகேஸ்வராத்மஜா. பார்க்க பிடிக்காத விகார ரூபம் கொண்டவர்களும் ஒளியற்றவர்களும் பெருந்தலையர்களும் கடும் பார்வை கொண்டவர்களுமான ராட்சச ஸ்திரீகளை பார்த்து ஜனக மன்னரின் திருமகளாகிய அவள்
பயத்தினாலேயே இறந்து போயிருக்கலாம். சீதாமதிருஷ்ட்வா ஹ்யவனாப்ய பௌருஷம் விஹ்ருத்ய காலம் சகவானரைஷ்சிரம் நமேஸ்தி சுக்ரீவமபீமகா நமேஸ்தி சுக்ரீவ சமீபகா கதிஹி சுதீக்ஷ்ணதண்டோ பலமாஸ்ச வானரகா. சீதையை காணாமலும் முயற்சி நிறைவேறாமலும் வானரர்களுடன் நீண்ட காலம் கடத்தியம் சுக்ரீவனிடம் திரும்பிச் செல்ல முடியாது. பலவானான அவர் தன் கட்டளையை நிறைவேற்றாதவர்களை கடுமையாக தண்டிப்பவர். தன்னுடைய பாஸுடைய ஞாபகம் வந்து சுக்ரீவன். திருஷ்டமந்தஸ்புரம் சர்வம் திருஷ்டாராவண யோஷிதா ந சீதா திருஷ்யதே சாத்வி விருதா ஜாதோ மம ஸ்ரமஹா. அந்த புறமெல்லாம் பார்த்தாயிற்று, ராவணனுடைய ஸ்திரீகளை பார்த்தாயிற்று, கற்புடைய சீதையை மட்டும் காணவில்லை. நான் பட்ட கஷ்டமெல்லாம் வீணாய்ப்போனதே. கின்னுமாம் வானரா சர்வே கதம் வக்ஷ்யந்தி சங்கதாக கத்வா தத்ர த்வயா வீர கிம் கிருதம் தத்வதஸ்வனகா. நான் திரும்பிச் சென்றால் என்னை பார்த்து வானரர்கள் எல்லாம் ஒன்று கூடி, வீரரே அங்கு சென்று என்ன செய்தீர்கள், எங்களுக்கு சொல்லும் என்று கேட்பார்கள். ஜானகியை காணாத நான் என்ன விடை கூறுவேன்? அதிருஷ்ட்வா கிம் பிரவக்ஷ்யாமி தாமகம் ஜனகாத்மஜாம் த்ருவம் பிராயமுபைஷ்யந்தி காலஸ்ய வ்யதிவர்த்தனே. குறிப்பிட்ட காலம் முடிந்து விட்டால் அவர்கள் பட்டினியால் உயிரை விட துணிந்து விடுவார்களே. கிம் வா வக்ஷதி விருத்தஸ்ச ஜாம்பவான் அங்கதஸ்ச சஹா கதம் பாரம் சமுத்திரஸ்ய வானராஷ்ச சமாகதாக. கடலை கடந்து திரும்பிய என்னை வானரர்களும் அங்கதனும் பெரியவராகிய ஜாம்பவானும் கூட்டமாகவும் தனித்தனியாகவும் என்னவெல்லாம் சொல்லுவார்களோ. இதெல்லாம் யோசிச்சுட்டு கடைசியில் நினைக்கிறார், அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம் அனிர்வேதோ ஹி சததம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தகா. அனிர்வேதம் அப்படிங்கிறாங்க. நிர்வேதம் அப்படின்னா தளர்ச்சி, வீக்னஸ். ஓகே, அனிர்வேதம் அப்படின்னா ஸ்ட்ரென்த், தளராம உறுதியாக இருக்கிறது. ஒரு தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் அப்படின்னு அதில் வருது இல்லையா? அதான் அதுக்கு அர்த்தம். தளராமையே செல்வத்திற்கு காரணம், தளராமையே சிறந்த சுகம், தளராமையே எப்பொழுதும் எல்லா காரியங்களிலும் ஊக்கத்தை அளிப்பது. ஊக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தூண்டுதல். கரோதி சபலம் ஜந்தோஹோ கர்மம் எத்தத் கரோதி சஹா தஸ்மாத் அனிர்வேத கிருதம் யத்னம் சேஷ்டேகமுத்தமம். தளராமையே ஒரு ஜீவனின் காரியத்தை பயனுடையதாக செய்கிறது. ஆகையால் நான் தளர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் சிறந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதி சஞ்சிந்திய வவ்ருதே விசேதுமுபசக்ரமே பூயஷ்சாபி விசேஷ்யாமி நயத்ர விஜயः கிருதகா. எங்கு நன்றாக தேடவில்லையோ அங்கு மேலும் தேடுகிறேன் என்ற தீர்மானத்துடன் கிளம்பி தேட ஆரம்பித்தார். ஆபானசாலா விசிதாஸ்ததா புஷ்பகிருஹாணி ச சித்தசாலாஸ்ச விசிதா பூயः क्रीडा गृहाणि च निष्कूटान्तरथ्याश्च विमानानि च सर्वशः भूमिगृहाश्चैत्यगृहान् गृहातिगृहकानपि उत्पतन् नितपश्चापि तिष्ठन् गच्छन् पुनः पुनः अपावृण्वश्च द्वाराणि कवाटान् व्यवघाटयन् प्रविशन् निष्पतश्चापि प्रपतन्नुत्पतन्नपि सर्वमप्यवकाशं स विचचार महाकविः. பர்ணசாலைகளும் புஷ்பகிரகங்களும் சித்திரசாலைகளும் விளையாட்டு வீடுகளும் மறுபடியும் தேடப்பட்டன. தோட்டங்களின் இடைவழிகளிலும் விமானங்களிலும் நிலவறைகளிலும், நிலவறைகள்னா சுரங்கம் மாதிரி ஒரு சீக்ரெட் ரூம்ஸ், நிலவறைகளிலும் மண்டபங்களிலும் அரண்மனையை சார்ந்த வீடுகளிலும் ஏறியும் இறங்கியும் அடிக்கடி நின்றும் நடந்தும் கதவுகளை திறந்தும்
வாயில் திரைகளை தள்ளியும் உள்ளே புகுந்தும் வெளியே வந்தும் கீழேயும் மேலேயும் சென்றும் எல்லா இடங்களிலும் அந்த வானர வீரர் தேடினார். சதுரங்குலமாத்ரோபி நாவகாசஸ்ஸ வித்யதே ராவணாந்தப்புரே தஸ்மின் எம் கபிர்ன ஜகாமசகா. அந்த ராவணனுடைய அந்த புறத்தில் அவர் செல்லாத இடம் 4 விரற்கடை கூட இல்லை. 4 விரற்கடைன்னா இது 4 விரல் வச்சா இது எப்படி வரும்? இதுக்கு பேர் விரற்கடைன்னு அர்த்தம். அப்படி தேடினாராம். அதாவது விரற்கடைன்றது அந்த காலத்துல ஒரு மெஷர். சதுர் அங்குலம், அங்குல மாத்திரம் அப்படிங்கிறது ஒரு மெஷர். பிரகாராந்தரத்யாச்ச வேதிகாச்சைத்ய சம்சயாः தீர்கிகா புஷ்கரிண்யश्च சர்வம் தேனாவலோகிதம் ராட்சஸ்யோ விவிதாகாரா விரூபா விக்ருதாஸ்ததா திருஷ்டா ஹனுமதா தத்ர நது சா ஜனகாத்மஜா ரூபேணா பிரதிமாலோகே வரா வித்யாதர ஸ்திரியः திருஷ்டா ஹனுமதா தத்ர நது ராகவநந்தினி. மதில்களின் இடையிலுள்ள வீதிகள், மரங்களைச் சேர்ந்த மேடைகள், கிணறுகள், குளங்கள் எல்லாம் அவரால் பார்க்கப்பட்டன. அங்கங்கு விதவிதமான குரூபிகளும் விகாரமான ராட்சசிகளும் ஹனுமாரால் பார்க்கப்பட்டார்கள். ஆனால் ஜானகி காணப்படவில்லை. உலகிலேயே அழகில் சிறந்து ஒப்பற்றவர்களான வித்யாதர ஸ்திரீகளை ஹனுமார் பார்த்தார். ஆனால் ராகவநந்தினி காணப்படவில்லை. நாககன்யாவராரோகாः பூர்ணச்சந்திரநிபானனாः திருஷ்டா ஹனுமதா தத்ர நது சீதா சுமத்யமா பிரமத்ய ராட்சசேந்திரேண நாககன்யாபலாத்ருதாः திருஷ்டா ஹனுமதா தத்ர ந சா ஜனகநந்தினி. பூர்ணச்சந்திரன் போன்ற முகமுடையவர்களும் கட்டழகிகளுமான நாககன்னிகைகள் காணப்பட்டார்கள். ஆனால் சீதை காணப்படவில்லை. அரக்கர் தலைவனால் போரில் ஜெயித்து பலவந்தமாக பற்றி எடுத்து வரப்பட்ட நாககன்னிகைகள் காணப்பட்டார்கள். ஜனகரின் திருமகள் அங்கு இல்லை. சோபஷ்யஸ்தாம் மகாபாகு பஸ்யம்ச்சான்யாவரஸ்திரியः விஷசாத முகுர்தீமான் ஹனுமான் மாருதாத்மஜா. பெருந்தோள் படைத்தவரும் புத்தியில் சிறந்தவருமான வாயுபுத்திரர் அழகில் சிறந்த மற்ற பெண்களை கண்டாரே அன்றி சீதையை காணாததால் மீண்டும் மீண்டும் மனம் கலங்கினார். உத்யோகம் வானரேந்திராணாம் ப்ளவனம் சாகரஸ்ய ச வியர்த்தம் வீக்ஷ்யாநிலசுத சிந்தாம் புனருபாகமத் அவதீர்ய விமானாச்ச ஹனுமான் மாருதாத்மஜः சிந்தாம் உபஜகாமாத சோகோபஹத சேதனः. வாயுகுமாரர் வானரத் தலைவர்களின் முயற்சியும் தான் கடலை கடந்ததும் வீணாகப் போனதை நினைத்து மேன்மேலும் கவலைக்கு உள்ளானார். அவர் விமானத்திலிருந்து இறங்கி களைப்பும் வருத்தமும் மேலிட்டு சிந்தனையில் ஆழ்ந்தார். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே ஹனுமத் உத்வேகோ நாம ஹனுமத் உத்வேகம் தானே மாருத் உத்வேகோ நாம 12 சர்க்கः. 12ஆம் சர்க்கம் முற்றும். ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.